யாருக்கு உங்க ஓட்டு? விவசாய சின்னத்துக்கு. ஏன்? ஏன்னா நான் சோறு திங்கிறேன். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஃபிக் பாய். வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சரி, நேற்று எல்லாம் ஒரே மதுரைக்கு போகாதடின்னு ஒரு பாட்டாக ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சே. நம்ம நேற்று அழகர் ஆட்டில் இறங்குறோம்ல. அழகரா? ஏதோ சிங்கம் அசிங்கம்னு பேசிக்கிறாங்க, நீங்கள் அழகருங்கிறீங்க. அழகர் வந்து சிங்கத்து மேலே வந்திருக்காரு. அது சரி. விஜய் மாநாடு இப்போ 2 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக செட்டமைக்கப்பட்டு அரங்கேறிய ஒரு திரைப்பட பதிவு. இல்லை, இவ்வளவு செலவு பண்ணி அந்த மாநாட்டுக்கான நோக்கம் என்ன? இல்லை, முதல்ல இது வந்து இவங்களுடைய 2வது மாநாடு, மாநில மாநாடு. ஆமாம். முதல் மாநாடுமே ஒரு சின்ன சொதப்பல் இருந்துச்சு. சின்ன சொதப்பல் பெரிய சொதப்பலே இருந்துச்சு. அது ஊடகங்களில் விமர்சிக்கப்பட்டது. அப்போ அடுத்த கட்டமாக ஒரு மாநில மாநாடை வந்து வேறு பகுதியில் கூட போகும்போது அதில் இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சு கட்டமைப்பு அல்லது வழிநடத்துதலோடு அதை செஞ்சுருக்கணும். ஆக்சுவலாக ஒரு மாநாடு, ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்தை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய கொள்கை மாநாடு என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டால், அறிவு சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, தலைவர்கள் சார்ந்து, வரலாறு சார்ந்து இருக்கணும். அப்படின்னா 2 நாட்கள் நடக்கணும் இந்த மாநாடுங்கிறது. முதல் நாட்டில் வந்து எப்படின்னு கேட்டால் அறிவார்ந்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள், கொள்கை தலைவர்கள், அவர்களை பற்றிய கருத்தரங்கு நடக்கணும். இப்போ உதாரணத்துக்கு டிவிக்கு வந்து பெரியாரை தூக்கி பிடிக்குது அப்படின்னு சொன்னால், பெரியாருடைய வாழ்வியல், அவங்களுடைய சிந்தனைகள், அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் எடுத்த அரசியல், அவர் அதை பற்றினா நல்ல கமெண்ட்ஸ், கொள்கை தலைவர்கள் போகும்போது கெட்டதை சொல்ல மாட்டாங்கல்ல, ஒரு நல்ல விமர்சனங்களை பேசக்கூடிய பேச்சாளர்களை பண்ணி ஒரு நாள். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் இருக்குமா? இருக்கும். இந்த 2 வருஷத்தில் பெரியாரை பற்றியோ, வேலுநாச்சியாரை பற்றியோ, அம்பேத்கரை பற்றியோ, அப்புறம் அஞ்சலை அம்மாளை பற்றியோ ஏதாவது கட்சிக்காரன் ஒருத்தனாவது ஒரு வரலாறு பேசியிருக்கானு பார்த்தா சொல்ல வரேன். அதாவது இப்போ அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க வந்து கலைத்துறையில் பயணித்தவங்க, கால் ஷீட்டு டைட்டு ஷெடியூலில் இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்கக்கூடிய நேரம் இல்லை. சில பேர் தான் படிப்பாங்க. சும்மா இருந்தால் கூட ராஜ்மோகனாவது பேசியிருக்கலாம்ல, படிக்கலாம்ல. ராஜ்மோகன் இல்லை, அதுதான். ராஜ்மோகன் வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதி, ஒரு நல்ல பத்திரிகையாளர் தான். அவர் தொகுப்பாளரும் கூட. ஏன் இதை இப்படியே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இப்போ முதல் நாள் வந்து இப்போ கட்சியில் உள்ளவங்களுக்கு யாரும் கொள்கையை பற்றி பேசவோ, கொள்கை தலைவர்களை பற்றி பேசவோ, அதுக்குண்டான ஞானமோ அறிவோ போகும்போது 200 கோடியில் 1 லட்சம் ரூபாய்ன்ற ஒரு பேச்சாளருக்கு கொடுத்துருந்தா கூட வெளியிலிருந்து வர இலக்கிய பேச்சாளர்கள், பண்கலை பேச்சாளர்கள், கலைமுக பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏங்க, அவங்க காசு கொடுத்து பேச்சாளர்களை கூட்டிட்டு வரலாம். ஆனா அந்த பேச்சாளர் பேசுற கொள்கையில உறுதியா இருக்கணும்ல. அவர் வாட்டில பேசிட்டு போயிடுவாரு. கொள்கை, அதாவது மாநாட்டுக்கு காசு கொடுத்து கூட்ட முடியாதுங்க. முந்தின நாள் நடக்கக்கூடிய தலைவர்களை பற்றின வரலாற்று சம்பவங்களுக்கு அந்த வரலாற்று தொகுப்புல பேச அவர் கட்சியில இருந்து ஆட்களை உருவாக்கணும். அது ஒண்ணு 5 தலைவர்களை கொள்கையா வச்சிருக்கோம். அந்த 5 தலைவர்களை பத்தி பெருமையா பேசுறதுக்கு நம்ம கட்சியில ஒருத்தம் கூடவா இல்ல. அவர் உருவாக்கல, இனிமே உருவாக்குவார்னு வைங்களேன். எப்போ உருவாக்குவார்னு வைங்க. மாநாடு வந்துருச்சுங்க போகும்போது அந்த மாநாடை முழுமுதல் படுத்துவதற்கு அப்படின்னா முதல் நாள் கருத்தரங்கு, முதல் நாள்ல வந்து பாதி நாள் கருத்தரங்கு. அந்த கருத்தரங்களை வந்து தலைவர்களை பற்றின படங்கள், சிந்தனைகள், நூல்கள், இதை பத்தினது. மத்தியானத்துக்கு மேல வந்து அந்த தலைவர்களை பத்தி பேசுற நீங்க சொல்றது முறை. அடுத்த நாள் பார்க்க போகும்போது மாநாட்டத்தினுடைய காலையில கலை நிகழ்ச்சிகள், அப்புறம் வீர விளையாட்டுகள் அல்லது இன்னும் பல ஏதாவது இதெல்லாம் கட்சிக்கு தொண்டர்கள் செய்யணும். அதை ஒரு தலைவன் உட்கார்ந்து ரசிக்க பார்க்கலாம். அப்புறம் மத்தியானத்துக்கு மேல வந்து கட்சியில உள்ளவங்களுடைய பேச்சாளர்கள் யார் யாருக்கு பேச தெரியுது செலக்ட் பண்ணி அவங்க என்ன பேசணுங்கிறத முடிவு பண்ணி அதை ட்ரைனிங் கொடுத்து அதை பேசக்கூடியது. இப்போ இந்த அண்ணன் திருமாவளவன் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. சீமான நல்லா கல்வி ஊத்த சொல்லி நல்லா அருமையா உட்காந்து ரசிச்சாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ தலைவர் என்ட்ரி ஆக போகும்போது 5 மணிக்கு என்ட்ரி ஆகி முதல் மக்களா இருந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மணியை போல மேடையை எடுத்து மேடையில இருந்து முதல்ல கொள்கை தலைவர்களை பேசி, அப்புறம் கொள்கையை பேசி, அப்புறம் தான் வந்த வரலாறை பேசி, நான் எதுக்கு வந்தேங்கிற நோக்கத்தை பேசி, அப்புறம் கொள்கையை பேசி, அறிவிப்புகள், மாநாட்டு தீர்மானங்களை வாசிச்சு நன்றியில முடிச்சு அது அப்படி போறதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு வரலாற்று சாதனை என்ன படைச்சிருக்காரு யாரு? விஜய். என்னன்னு சொல்லுங்க. என்ன வச்சிருக்காரு? வரலாற்றுல, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுலயே யாரும் செய்யாத அளவுக்கு அஜித்குமாருடைய படுகொலையை கண்டிச்சு 20 நிமிஷம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் மாநாட்டை முடிச்சுட்டு நேற்று மதுரையை விட்டு தொண்டர்கள் எல்லாம் அனுப்பிட்டாரு. ஸ்பாட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே மாநாட்டில் பங்கேற்று உணர்ச்சி பூர்வமாக அந்த கொண்டு வந்த மேட்டரை அப்படியே பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே கேரவனுக்கு போறாரு. கேரவன்ல இறங்கி வண்டியில் ஏறி போயிடுறாரு. இது பெரிய வரலாற்று சாதனை இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் இதுக்கு எதுக்கு 200 கோடி செலவு, பொருள் செலவு தேவையா? இது என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது மாவட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம். அதாவது விஜயினுடைய அந்த அவர் இருக்கிற ஏரியாவில் உள்ள இது செயலில் இருக்கு.
எங்க நிகழ்வு நடத்துறாங்களோ மதுரை நிகழ்வுல இருக்கு, செயல்பாட்டில் இருக்கு. இப்போ ராமநாதபுரம் தொகுதி, திருவாடனை தொகுதியிலாம் வந்து யாரு என்ன பெரிய பொறுப்பாளர்கள் யாரு, என்ன கலந்தாய்வு மீட்டிங் போட்டு தான் மாநாட்டுக்கு கிளம்புறாங்களா, மாநாட்டுக்கு ஒருமுகப்படுத்துறாங்களா, வரலையா மாநாட்டுக்கு அப்படி இல்லை. ஒண்ணுமே வண்டியா போகுதானா, வாடகைக்கு பிடிச்ச வண்டிகள் போகுது, வண்டியில ஃபுல்லாக பசங்க கத்திக்கிட்டு போறாங்க. என்ன மாதிரியான ஒரு அரசியல் ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியா மாத்திரம்டா, அதை முதல்ல மாத்தி தானே கொண்டு வரணும். இப்ப கமலஹாசனும் ரசிகர் மன்றத்தை தான் கட்சியா மாத்தினாரு. அவர்கிட்ட இருந்த ஏஜ் ஃபேக்டர் வேற, அங்க இருந்த மக்கள் வந்து ஏஜ் கூட. இப்ப அண்ணன் விஜய்க்கு இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டர் ஐடி கூட கிடையாது. பெரும்பாலான பேர் நம்ம அதை மட்டம் தட்டி பேசிட வேணாம். இல்ல பாதிக்கு பாதி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே சொல்றேன், தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன், தெரியாத விஷயத்த சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அதனால ஒண்ணுமில்ல, இளைய தலைமுறையாவில் அரசியல் படுத்துறது ஒன்றும் தவறான கருத்து இல்ல. அரசியல் எனக்கு தெரிஞ்சு நம்ம பகுதியில ஒரு நபர் இருக்காரு, ஒரு ரசிகர். அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா மாநாட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னு இந்த சம்மந்தப்பட்டவங்க 4-5 பேரை கூப்பிட்டாங்க, யாரும் வரல, அதனால வந்து ரசிகர்களா சேர்ந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க, பொதுமக்கள் யாரும் வரலையா, கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. நான் வர விஜய் மாநாடு வச்சிருக்காரு, ஆளுக்கு 100 ரூபா போட்டு நம்ம போயிட்டு வருவோமா அப்படிங்கிற. நான் எதுக்குப்பா 100 ரூபா போடணும் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்காங்க. ரேம்ப் வாக்குன்னு ஒன்று ரெடி பண்றாங்க. அரசியல் மாநாட்டில் ரேம்ப் வாக்கு வைக்கலாம், தப்பு இல்லை. கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்ல இருக்க போகும்போது அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்புக்காக வைக்கலாம். மக்கள் எல்லாரும் பார்க்க முடியாது, ஆனால் எல்லாத்தையும் அவர் பார்க்கலாங்கிற மாதிரி கான்செப்ட்ல செய்யறாங்க. தப்பு இல்லை. ஆனால் இப்படி கூட செஞ்சிருக்கலாம். அந்த ரேம்ப் வாக்கில் நின்று மக்கள்கிட்ட நேரடியா கான்டாக்ட் டு கான்டாக்ட் பேசியிருக்கலாம். மக்கள்கிட்ட அந்த ரேம்ப் வாக்கில் நின்றுக்கிட்டே மைக்கை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துலேயே நிற்க வச்சு பேசியிருக்கலாம். ஆனால் ரேம்ப் வாக்கத்தை அணில் குஞ்சுகள் மொச்சிருத. அது அவங்க மேல, அண்ணன் மேல உள்ள பிரியத்துல பிள்ளைங்க அதை செய்யறாங்க. பட் ஆனா எனக்கு என்னன்னு கேட்டா, இந்த மாநாடுகளுக்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி மாவட்ட கலந்தாய்வு அல்லது வட்டார கலந்தாய்வு, பகுதி கலந்தாய்வு இருந்தா செய்ய மாட்டாங்களா, போட்டு பிள்ளைகளை பக்குவப்படுத்தணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஊராட்சியில ஒரு பகுதியில, ஊராட்சியில அல்லது ஒரு தொகுதியில ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது அப்படின்னா எல்லாரும் வருவாங்க. வரப்போகும்போது அங்க காவு பசங்க சத்தம் போடுறது வைக்கிறது இருக்காது. அப்ப அந்த தலைவர், அந்த ஏரியாவில் உள்ள மாவட்ட தலைவரோ செலவு பண்ணணும்ல. நீங்க சொல்ற மாதிரி ஊராட்சியில கலந்தாய்வு போடுறதா குறைஞ்ச 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணானு, அது யாருக்கு தலைமையில ஏத்துக்கிறது அப்படின்ட்டு. இதுனா வந்து ஒரு 2 கோடி ரூபாயில மொத்தமா முடிஞ்சிடும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் விரிவான திட்டம் செஞ்சோம் அப்படின்னா 10 கோடி பட்ஜெட்டை இழுக்கும்ல. நீங்க வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சேதாரத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுறீங்க. நான் உங்களை வன்மையா கண்டிக்கிறேன். அரசியல் கட்சிங்கிறது அப்படித்தான் கொண்டு போகணும். இது எப்படி இவர் என்ன ஐடியாவுல நீங்க இதை நினைச்சு வருத்தப்படுறீங்க. எனக்கு என்ன வருத்தமா இருக்குது அப்படின்னா, நேற்று அவர் கொள்கையை சொல்லிட்டாரு. எல்லாரும் என்னைய பார்த்து கொள்கை இல்லைங்கிறீங்க, என்கிட்டயா கொள்கை இல்லை, இந்த சொல்றேன் கேட்டுக்கிறங்க கொள்கை அப்படின்னு சொல்லிவிட்டு, உழைப்பாளிகள், உழவர்கள், நெசவாளர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள், இவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் எங்கள் ஆட்சியில் செய்வோம், அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு. இவங்க எல்லாத்துக்கும் இதை சிரிக்கிறிய. எனக்கு ஒரு ஒரு காம ஜோக் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுத சொன்னாங்க வாத்தியார் 2 பசங்கள்ட்ட. புகை வண்டி இயங்கும் விதத்தை ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தன் எழுதுனா, இது ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது, நீராவில இயங்கிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீராவில இருந்து கறி போட்டு எரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அப்புறம் கறியை போட்டு எரிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்புல இருந்து வந்திருக்காங்க. வெப்பாற்றல் இயக்காற்றலாக மாறி ட்ரெயின் வந்து உந்துதல் ஏற்பட்டு பின்னாடி உள்ள பழுவை இழுத்துக்கிட்டு முன்னாடி பயணிக்குது. இதுக்கு கீழே வந்து தரையில இயங்க முடியாதனால 2 தண்டவாளங்கள் போட்டு இயங்குது அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவனுக்கு 10 மார்க். இன்னொரு மாணவன் உங்களை மாதிரி நம்மள மாதிரி அண்ணன் வளர்ப்பு, அவன் எப்படி எழுதியிருக்கான்னு கேட்டா இப்படித்தான் எங்க போட்டிருக்கேன். இப்ப 2 பேத்துக்கு மார்க் போட்டுதான் அவனு உட்பயத்தை எழுதியிருக்கா, இவனு உட்பயத்தை எழுதியிருக்கா. அதாவது நெசவாளர்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லணும்ல. இப்ப விஜய் வந்து கூச்சிட்டு வண்டி ஓடுறது போயிட்டாங்க. ட்ரெயின் எப்படிடா ஓடும் கேட்டா குச்சு ஓடும் போயிட்டாங்க. செலவழிச்சு இதை குச்சு வந்து மதுரையில சொல்லணும் என்னடா தலைவிதி வந்திருக்கு. ஆட்சி எப்படா செய்வோம், உழைப்பாளர்களுக்கு நல்லது செய்வோம். எதுனா நல்லது, உழைப்பாளருக்கு எது நல்லது, இன்னைக்கு உள்ளவன் எதை செய்ய விட்டுருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு உழைப்பாளர்களுக்கு எது தேவைங்கிறது ஒரு பெரிய மாநாடு போடலாம். அந்த தேவையை பூர்த்தி பண்றோம்னு சொல்லிட்டு திமுகவும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் என்ன நாடகம் ஆடுறாங்க, என்ன துரோகங்கள் பண்றாங்கிறத ஒரு மாநாட்டில் போடலாம். இது 2ம் அல்லாம நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்ற விவசாயிகளுக்கு நம்ம என்ன செய்வோங்கிறதையும் ஒரு மாநாடா போடலாம். இது 3 பெரிய தலைப்பு. இது தனித்தனி சப்ஜெக்டா பேச வேண்டிய சப்ஜெக்ட். இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய சப்ஜெக்ட். இது ஒரு அறிவார்ந்த சமூகம் பேச வேண்டிய இன்னைக்கு தேவையான சப்ஜெக்ட். சிம்பிளா ஒரே வார்த்தையில குச்சு போயிட்டாங்க. விவசாய பிரச்சனையை சரி பண்ணுவோம், எதை வச்சு சரி பண்ணுவ, எப்படி சரி பண்ணுவ, அவனை எப்படி சரி பண்ணி, எப்படி இருக்காம எப்படி சரி பண்ணி கொண்டு போய் எப்படி வாழ வைப்ப சொல்லணும்லங்க. இந்த விஷயத்திலையும் அண்ணன் சீமானவர்கள் விவசாயிகளுக்கு என்ன செய்யறாரோ, நெசவாளர்களுக்கு என்ன செய்யறாரோ, அது எல்லாத்துலயும் ஒற்றை வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. நெசவாளர்கள் சரி, ஒரு உதாரணம் சொல்றேன்.
ஒரு உதாரணம் சொல்றேன். ம். நீ சிரமப்பட்டு வாழ்ந்து வந்து இந்த திரைத்துறையில எவ்வளவு பண்ணிருக்கிறியோ அதுல ஒரு ஏதாவது படிச்சு- உதாரணத்தை எடுத்து சொல்லலாம். அதையுமா முந்தின நாள் வீடியோ சீமான வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுனேன். எது இந்த ஜோக்க சொல்றீங்களா? இது இந்த joke ஒரு இல்ல. அரசர் ஒரு விவசாயி அரசர் வந்து விதை நெல் கொடுத்த கதை. முந்தானத்தை அவர் பேசியிருக்காரு, இன்னைக்கு அவர் எடுத்துட்டு வந்து பேசினா இதெல்லாம் என்னங்க இது? ஒரு கட்சி ஒரு கதை கூட சொந்தமா படிச்சுட்டு வர முடியாது. இல்லங்க, படிச்சுட்டு வர முடியாட்டி ஒருத்தன் காசு கொடுத்தாது வாங்கலாம்லங்க. நம்ம அண்ணாமலை அண்ணன் பண்ண மாதிரி ஒரு நல்ல திருக்குறள் ஒன்று சொல்லு, கோல்டு முடிகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டாவது வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்திருக்கலாம். 200 கோடி செலவழிக்கிறது 200 கோடிங்கிறது பிரம்மாண்டத்தை நீ வந்து அசிங்கப்படுத்திட்டு போன மாதிரி போச்சுப்ப. கேவலம் தான் இந்த இது. இது என்ன மாநாட்டுல நீ என்ன சொன்ன, நீ என்ன சொல்ல வந்த? ஏதாவது இளைஞர்கள் எப்படி ஒழுக்கமா இருக்கணும், நம்ம தொண்டர்கள் எப்படி ஜென்யூனா இருக்கணும், அவங்களை நடந்துக்கணும். வழி நடத்துறதுக்கு நீ என்ன உங்களுக்கு உங்களை எல்லாம் வந்து வெளியில வந்து அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு ஒரு நெறிப்படுத்துற ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவருடைய பேச்சு ஃபுல்லா நம்மளை நம்ம எதிர்க்கிறவங்க. தமிழ் தேசிய அரசியல் கட்சினா நம்ம எவ்வளவு பெரிய மாண்புக்கு சொந்தக்காரவங்க, நம்ம எவ்வளவு பெரிய வீரத்துக்கு சொந்தக்காரவங்க பேசணும். எனக்கு என்னன்னா, அந்த வரிசை தலைவர்கள், அந்த கொள்கை தலைவர் இருக்காங்கல்ல, அந்த கொள்கை தலைவர்கள் அப்படியே வரிசை சட்டி அடிக்கிறாரு. கடவுள் நம்பர் சாம்பார் வைக்க என்ன வேணும், கடவுள் நம்பர் தக்காளி கத்திரிக்காய் கருவேப்பிலை அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன் கருவேப்பிலை? இது என்ன மாதிரியான அரசியல் எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் அந்த வீடியோவை பார்த்தேங்க, நான் மற்ற வீடியோவெல்லாம் பார்க்கல. எனக்கு அதுல நிறைய சங்கடங்கள் இந்த மாநாட்டுல. சரி, அதை விட்டுட்டு நான் அதுல ஆர்வம் காட்டல. அப்புறம் நேற்று தான் ஒரு அந்த வீடியோ அவர் தலைவர் பேசுற பேச்சு மட்டும் பார்த்தேன். சரி. அந்த 20 நிமிஷம் பேசுறாருங்க. 20 நிமிஷத்துல கான்செப்டே இல்லங்க. மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியும் ஒண்ணும் இல்ல, தன் தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியும் ஒண்ணும் இல்ல. அவர் செஞ்சது பேசுனது ஃபுல்லா சீமான் அவர்களை அப்படியே காப்பி அடிச்சு பேசியிருக்காரு. அவர் சொல்றாரு 26ல 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டிக்கிட்டுறேன், என் முகம்தான் சின்னம் அப்படிங்கிறாரு. இப்பதான் சமீபத்துல சீமான் அவர்களுடைய முகத்துல சின்னம் வந்துச்சு. அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். அது அதாவது வேட்பாளர்களை பார்க்காதீங்க, யார் என்னன்னு நீங்க பார்க்காதீங்க, எல்லாத்துக்கும் என் முகம் தான் ஞாபகத்துக்கு எனக்காக வேண்டி ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு மாற்று. அதையும் அப்படியே காப்பியா சொல்றாரு. இல்ல அதான் அந்த 20 நிமிடம் அவர் போட்டிருக்கிற அந்த ஆடியோக்கள்ல சொல்ற அளவுக்கு உண்டான கருத்துக்களும் இல்ல, உபதேசங்களும் இல்ல. ஒரு கொள்கை தலைவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப பெரியார் இருக்காரு, பெரியார் சொன்னது மாதிரி பெரியாருடைய வரலாறு பேசல, ஒரு சின்ன தகவல் கூட சொல்லல, எதுக்குமே இல்ல. யாரை பத்தி அந்த 5 தலைவர்கள்ல கடைசியில எம்ஜிஆர் பத்தி பேசினாருங்க. அது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. எம்ஜிஆர் வந்து என்னமோ அந்த எம்ஜிஆர் இப்ப இந்த மாநாட்டுல தான் வந்திருக்காரு. போன மாநாட்டுல எங்க போனாரு? இல்ல எம்ஜிஆர் இப்ப இந்த மாநாட்டுக்கு தான் வந்திருக்காரு. போன மாநாட்டுல எம்ஜிஆர் பத்தியே பேசே இல்ல, அவருடைய புகைப்படங்கள் படங்கள்லாம் இல்ல. இந்த மாநாட்டுல எம்ஜிஆர் வந்திருக்காரு. நீ இப்ப அடுத்த மாநாட்டுல 3வது மாநாட்டுல ஜெயலலிதா வருவாங்க போல. அநேகமா சீமானையே அடுத்த மாநாட்டுக்கு கொண்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். கொள்கை தலைவர்கள் அப்டேட்டே பண்ணக்கூடாது, அப்டேஷன் இருக்கக்கூடாது. கொள்கை தலைவர்கள் வந்து மொத்தத்துல முதல்ல அறிவிக்கிற கொள்கை தலைவர்கள் தான் கொள்கை தலைவர்கள். அதுலயே ஒரு சரியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்காம நம்ம மண்ணெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டாங்க. பெரியார் மண்ணை கொண்டு போய் வச்சு விட்டாங்க. இப்ப அடுத்து அண்ணாவை கையில் எடுத்துட்டு இப்ப மறுபடியும் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாங்க. என்ன எனக்கு ஒண்ணு, அதாவது அதுதான் இன்னும் ஒரு கொள்கை பிடிப்பு, அது சார்ந்த அறிவு, அது சார்ந்த சிந்தனை இல்லாத ஒரு தலைவனுடைய தலைமை ஏற்று போகக்கூடிய அந்த நிகழ்வுகள் எவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகும், அது எவ்வளவு பொருள் செலவழிச்சாலும் அதை எடுத்து ஒரு நடிக்க முடியாதுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. இல்ல சொல்லுவாங்க, ஒரு நடிகன் நாடாண்டாண்டா அந்த நாடு நாசமா போகும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சது இல்லையா, ஒரு கட்சியை நாசமா போய் கிடக்குது. நேத்தே ஒரு பெரிய விபத்துங்க, ஒரு பையன் மாரடைப்புல இறந்து போயிட்டான் அந்த கூட்ட நெரிசல்ல. அப்படியா? ஆமா, ரொம்ப இளைஞர் அந்த பையன். சரி. மாரடைப்புல மூச்சு திணறல் ஏற்பட்டு மாரடைப்புல இறந்து போயிட்டான். கொடிக்கம்பம், பெரிய உயரமான கொடிக்கம்பம், இனோவா கார் மேல விழுந்து, இனோவா கார் அப்படி அந்த காருக்குள்ள இருந்த பையலா இல்ல இது வேற நிகழ்வு. சரி, நல்ல பேர் அந்த காருக்குள்ள யாரும் இல்ல. ஆமா, குடிதண்ணி பைப்பு வர்ற மக்களுக்கு குடிதண்ணி பைப்பு போடணும்னு போட்டிருக்காங்க. அதுல ஃபுல்லா நிறைய போட்டிருக்காங்க. அதுல ஃபுல்லா தண்ணி வரல. இதுல ஒரு பெரிய பெக்கில் என்ன தெரியுமா, ஒரு முக்தார செருப்பால அடிச்சிருக்காங்க. அப்படியா? இவன் பாருங்க, முக்தார் போயிருக்காங்க, உள்ள போயிருக்காங்க. சரி, உள்ள போய் இந்த தண்ணி வரக்கூடிய அந்த பைப்பு இதுகளை எல்லாம் எடுத்து என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை ஃபுல்லா என்ன செஞ்சிருக்காங்க, ரெக்கார்டிங் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு என்ன குறைகளை பாக்குறதுக்கு மாநாட்டுக்கு தான் போகணும், பாக்க டிவில பார்த்தாலே போட்டு குறை தெரியுதா? இல்ல அதான் தொண்டர்கள் வந்து முக்தார் ஒளிக முக்தார் ஒளிக முக்தார் ஒளிகன்னு போட்டு முக்தார் களத்தை விட்டு வெளியே போ, மாநாட்டை விட்டு வெளியே போட்டு அடிச்சு கொண்டு வந்து வெளியே இறக்கி விட்டு போயிட்டாங்க. அது அந்த தகவல் நான் பார்க்கல. முக்தார் வந்திருக்காரு. அதுல எதுக்கு உனக்கு இந்த தேவை? அது சரி, திராவிடத்துல கக்கூஸ் கல்வில வேலை பாக்குற அலுவலகத்துல திமுகவுடைய பிடிஎம் தானே நம்ம ஆல்ரெடி விஜய் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆமா, ஒருவேளை பிஜேபி பிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய பிடிஎம்ங்கிறதும் சொன்னாங்க. திமுக தான் வந்து விஜய் களத்துல இறக்கிறது. எப்படி
கமலஹாசன் எப்படி களத்துல தனிச்சு வந்து அப்புறம் திமுக போய் சரணடைஞ்சாரோ அதே மாதிரி விஜயும் திமுக போய் சரணடைவாரு. அந்த கருத்துல நான் மாறுபட்டு நிக்கிறேன். அதாவது அந்த கருத்துல விஜய் திமுகவோட ஆதரவு நிலைப்பாட்டுக்காகவோ திமுகவினால் நிறுத்தப்பட்டவரா விஜய் அப்படிங்கிறதுல எனக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டா திமுகவை எதிர்க்கிறதுக்காக தன்னுடைய கலைத்துறையில அவர் பட்ட அனுபவங்கள், தன்னுடைய படம் ரிலீஸ் பண்ற சமயத்துல திமுக திரையரங்குகளை பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ண நிர்பந்தங்கள், இதுகளுக்கு ஒரு அதிகாரம் நம்மள்ட்ட பணம் இருக்கு, அதிகாரம் நமக்கு வேணுங்கிற கான்செப்டுக்குள்ளதான் அவர் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் உள்ள வர்றாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, மற்றபடி தமிழ் தேசியமோ சம்பாரிச்சதை விட்டுட்டு வந்து அது நிறைய சொல்றாரு. அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லாம் கிடையாது, எனக்கு வந்து பெட்டி பேரம் பேச வேண்டிய தேவையெல்லாம் எனக்கு கிடையாது, நான் என்ன ரிட்டையர்ட் ஆன நடிகனா, அப்ப யாரை கூட்டிட்டு கட்டுறாருன்னா கமலஹாசனை கூட்டிட்டு கட்டுறாரு, நான் என்ன ரிட்டையர்ட் ஆன நடிகனா அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர் சங்க பிரச்சனை அதை விட்டுருங்க. இப்ப அது சங்கத்தினுடைய இது கட்சி தாவேக்காவுடைய அணில் குஞ்சுகள் தான் முதிர்ச்சி இல்லாம இருக்குதுன்னா கடைசியில விஜயே முதிர்ச்சி இல்லாம தானே இருக்காரு. சொன்னாங்களாங்க உண்மையிலேயே இல்ல நான் என்ன சொல்றேன், கட்சியை கலைச்சிட்டு சீமானோட வந்து சேர்ந்துடலாம்ல. அதுக்கு சீமான் கொள்கையை காப்பி அடிச்சு பரீட்சையில பாஸ் மார்க் வாங்குறதுக்கு பேசாம சீமான்டே வந்து கட்சியில சேர்ந்துடலாம். அதுதான் சொல்றேன்ல, இது வந்து ஒரு மாநாட்டு திடலுக்குள்ளேயே தன் தொண்டர்களை ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்க முடியாத தேர்தல் களத்துல எப்படி இருக்கும், தேர்தல் களத்துல எப்படி இருக்கும், கட்சி மேடைகள் கட்சி கொள்கைகள் மக்கள் மத்தியில் புலங்குறதுல எப்படி இருக்கும். அதுதான் அது சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற மாதிரி தெரியுது பார்க்க. சிறுபுல்ல வெல்லாம வீடு வந்து சேராதுப்பாங்க. அது மாதிரி இது வந்து எப்பவும் உள்ளதுதான். இப்ப எந்த கட்சியில இருந்தாலுமே ஒரு 10 பேர் சின்ன பிள்ளைங்க இருக்குன்னு செய்வாங்க, அட்ராசிட்டி பண்ணுவாங்க, அது வேற. குழந்தைகளை மட்டுமே வச்சு கட்சி நடத்துறாரு. இந்த ஒரு கட்சி சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு, குழந்தைகள் முன்னேற்ற கழகம்னு ஒரு படம். ஆமா, அந்த படம் மாதிரி தான் இருக்குது இந்த கட்சி. ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவன்ட்ட சேர்ந்தது பெரிய பொருளா பேசப்பட்டது. ஐயோ, திருமாவளவன் கட்சிக்கு ஒரு பெரிய வளம் வந்துருச்சு, திருமாவளவன் கட்சிக்கு ஒரு பெரிய பலம் வந்துருச்சு, ஆதவர்ஜுனா வந்துட்டாரு, இனிமே கட்சி வந்து ஒரு மாதிரி அப்படி அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு மாசம் கூட ஆகல, ஆதவர்ஜுனா விலகி சீமான்ட்ட போய் பேசினாரு, சீமானோட சேர்ந்து ஏன் பயணிக்கிறத பத்தி பேசினாரு, ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்புறம் அங்க இருந்து சரியா வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் விஜயோட கை கொடுத்தாரு அப்படின்ட்டு. இவ்வளவு 3 தலைவர்களுக்கு இருந்து பணியாற்றுறதுக்கு தகுதி உள்ளையால் அந்த ஆதவர்ஜுனா நடத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய அந்த கட்சி அப்படி ஒண்ணு மாநாடு இவ்வளவு கேவலமா இருக்கும். 10 நிமிஷம் பேச்சு, சரி தலைவர் பேசல, சரி நீ பொதுச் செயலாளர் ஐயா அங்க வா, பெரியார் இப்படி, அண்ணா இப்படி, நாங்க சொன்ன தலைவர்கள் 5 பேரும் ஒவ்வொருத்தரும் இப்படி இப்படி சொல்லணும்லங்க. சோறு தான் முக்கியம்னு சோறுன்னு கிடக்குற மாதிரி 67 ஆட்சியை பிடிச்சாரு, 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு, 26 நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம். ஆட்சின்னு கிடக்குறாங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணு புஷி ஆனந்த பத்தி நமக்கு தெரியும். பரதேசியில மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினதுனால அதிகாரத்தை பிடிக்க முடியும். புஷி ஆனந்த பத்தி நமக்கு தெரியும். புஷி ஆனந்த அவருக்கு அவ்வளவுதான். ஆமா ஆதவர்ஜுனாவை பெரிய லெவல்ல பேசினாங்க. ஆதவர்ஜுனா அப்படி இருந்தா இந்த கட்டமைப்பை சரியா செஞ்சு முடிச்சிருக்கணுமே, இந்த நிகழ்வை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கணுமே. கூட்டம் கூட்டுறது மட்டுமே ஒரு மாநாட்டினுடைய வெற்றி இல்லையே. தலைவனுடைய கருத்து, தலைவனுடைய கொள்கை, அது அப்படியே அந்த பேச்சு வாயிலாக தொண்டனுடைய மனசுக்குள்ள போய் அது நுழையணும். ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, வழக்கம் போல அணில் குஞ்சுகள் தங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. மாநாடு முடிஞ்ச உடனே சேர்கள்லாம் நொறுக்கப்பட்டிருந்தது, அந்த பேரிகார்டெல்லாம் சாய்க்கப்பட்டிருந்தது, பெரிய அந்த இரும்பு பேரிகார்டெல்லாம் போட்டுருக்காங்க, அந்த ரேம்ப் வாக்குக்குள்ள வராத அளவுக்கு அதெல்லாம் போட்டு உலுக்கி அடைச்சு ஒடிச்சு அதுல கிரீஸ் தடவி இருக்காங்க. குரங்கு சேட்டை இல்ல, அதுல வந்து அதுல தொண்டர்கள் ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் போட்டு தடவி இருக்காங்க. இப்படி எல்லாம ஒரு மாநாடு நடத்தப்படும். இதே நம்ம கூட்டம் தான் நடக்குது, நாம் தமிழர் கட்சியினுடைய. அதை இப்ப பேசாதீங்க. இல்ல சொல்றேன், இதை பேசும்போது அதை உறுதிமொழி எடுக்க போகும்போது காவுன்னு கத்துறாங்க அங்கிட்டு. நம்ம உறுதிமொழி சீமான் அவர்களுடைய கட்சியில உறுதிமொழி எப்படி இருக்கும், ஒரு ₹1 கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதனுடைய சத்தம் அப்படி கரெக்டா கிளீனா விளங்கும். ஆனா நீங்க பாருங்க, எந்த மேடையிலையாவது நம்ம தனியா கலந்தாய்வு போடுறோம்ல, நம்ம கலந்தாய்வு போடுற மேடையில என்னைக்காவது சீமான் மைக் பிடிச்சி டேய் சத்தம் இல்லாம உட்காரு, அமைதியாயிரு, பேசாத, டேய் அமைதியாயிரு அப்படிலாம் சொன்னது கிடையாது. எந்திரிச்சு போகாதடா, உட்காருடா, அங்க என்ன கூட்டம் பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்னைக்கா சொல்லிருக்காரு? கிடையாது. இது நாள் வரைக்கும் 15 வருஷத்துல காரணம் என்ன தெரியுமா? ஏன் சொல்லுங்க, அவர் மேடைக்கு வரும்போது அந்த ஒழுக்கம், அந்த பெர்ஃபெக்ஷன் கரெக்டா வருவாரு, செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டா செய்வாரு, முன்னிருக்கிற தோழர்களுக்கு முன்னாடி தலைவன் ஒழுக்கமா இருக்க போகும்போது தொண்டன் தானாவே ஒழுங்கு ஆயிடுவான். அதுலாம் அவரை பாராட்ட முடியும். அதுலாம் வந்து அவரை பாராட்டணும், அண்ணன் வந்து அவரை பாராட்டணும் கண்டிப்பா. இன்னொரு விஷயம், அண்ணன் திருமணம் அவர்கள் வந்து பிறந்த நாள் கொண்டாடினாங்க பாத்தீங்களா? ஆமா, அடே அப்பா, கமலஹாசன் ஒரு பெரிய மாட்டுக்கு போடுற கயிறு மாதிரி ஒரு பெரிய தங்கச்சங்கிலாம் போட்டாருங்க. எனக்கே கமலஹாசன் செய்யறதுல வந்து பெரும்பாலும் எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்புறேன் நான். சரி, அவர் பேச்சு எல்லாத்துக்கும் புரியாது, அதனால அவர் பேச்சு எல்லாத்துலயும் அவர் ஒவ்வொரு நகரத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, அப்படித்தான் நான் நம்புவேன். சரி, ஆமா. இது வந்து எப்படி, இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா, உனக்கு இப்போ மூக்கராங்கரை போட்டிருக்காங்க, அடுத்து எனக்கு போடுவாங்க. நீ உனக்கு போட்ட மூக்கராங்கரை உனக்கு நான் போடுறேன், மாட்டுக்கு போடுற மூக்கராங்கரை உன் கழுத்துல நான் போடுறேன், அடுத்து எனக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா? இவ்வளவு பெரிய என்னத்தை முதல்ல இந்த நாட்டுல மக்கள் விடுதலை சொகுசா ஆயிட்டாங்க,
உரிமைகள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கழிப்பு கொண்டாட்டம் எதுக்கு? இல்லை அப்படி இல்லை, அவர் அண்ணன் வந்து தமிழ் தேசியத்தில் ஆரம்பிச்சு திராவிடத்தில் கொண்டு போய் முடிச்சிட்டாரு. எண்டு ஆயிருச்சு, முடிச்சிட்டாரு. அப்ப இது இனி வந்து ரிட்டையர்டு காலகட்டங்கள்ல வந்து அந்த திராவிடங்கள் செஞ்சதை அப்படி அப்படியே செஞ்சு தன்னுடைய பூர்த்தி செஞ்சுட்டு போவோம். கடைசி காலத்தை கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நீண்ட ஆயுளோட படைக்கணும். இது மாதிரியான கொண்டாட்டங்களை நிறைய நடத்துங்க. பிறந்தநாள் கொண்டாட்டங்கள்ல நீங்களும் வந்து உங்களுடைய கட்சி மேடைகள்ல சீமானவர்களை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. இன்னும் நிறைய பேசுங்க. நீங்க பேசத்தான் மக்கள்கிட்ட போய் சீமானவர்கள் சேருவாரு அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும். அவர்கிட்ட அந்த நாகரிகம் பேணலை, அவர் அந்த நாகரிகத்தை பேணலை. அதாவது இப்போ அண்ணன் வந்து நம்ம ஏதாவது தவறாக பேசியிருந்தா கூட அண்ணன் சொல்லுவார், விமர்சிக்காதீங்க, நம்மளோட முன்னேற்றியது நம்மளுடைய முன்னோடி, அவர் விமர்சிக்கக்கூடாது, அவரை விமர்சிக்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கல, நம்ம கொள்கை நம்ம எடுத்து சொல்லுவோம். அது சீமானவர்களுடைய நேர்மை சொல்றாரு. பட் அவர் வந்து பேசுறாரு, என்னத்தை புடுங்க புரண்டு கேட்கறாரு. அப்புறம் அதுக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர்கள் வந்து நீங்க என்ன புடுங்குங்கிறது நீ ஓம் தமிழர் இருந்தோம்னா நாங்க ஓசிக்கான்னு சொல்லிட்டு சொல்றோம். எது நீங்க ஒரு விமர்சனம் செஞ்சு நாங்க அமைதியா இருக்கணும்னா அது என்ன நியாயம்? நீங்க விமர்சனம் செய்யற உரிமை உங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை நாங்க விமர்சனம் செய்யற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. சமீபத்தில் உமாயின் அண்ணன் கூட கேட்டிருந்தாங்க, உன்னுடைய அடிநாத கொள்கை என்ன? திமிரியல் திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கோபாலாபுரத்தில் போய் குப்பரப்படு. இதுவா அவனுடைய இது ஒரு விமர்சனம் தான் செஞ்சாரு. ஆனா இந்த விமர்சனத்தை உங்களால பொறுத்துக்க முடியல. ஏன் பொறுத்துக்க முடியல? இது ஒரு விமர்சனம் தானே. நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, நாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறோம். இதை விமர்சனமா தானே எடுத்துக்கிறோம். உமாயின் அண்ணன் கல்லூரியில போய் போராட்டம் பண்றது, ஒரு கல்வி வளாகத்தை போய் முற்றுகை செய்யறது வந்து அது நல்லது இல்லையா? அது கல்வி பயிலக்கூடிய சொல்றேன், ஒரு மாநாட்டை போடு, ஒரு திருமண பிரச்சாரத்தை போட்டு சீமான் தம்பிகளை பேசு. இந்த பிறந்தநாள் கூட்டத்திலேயே மேடையில வச்சு அதைத்தான் செஞ்சாங்க. அதோட சேர்த்து சீமான திட்டத்தோட சேர்த்து ஹுமாயினையும் சேர்த்து திட்டலாம். முடக்கிறதுலாம் வந்து என்ன மாதிரியான அங்க இருக்கக்கூடிய பிஞ்சு உள்ளங்களுக்கு என்ன நஞ்சு விதைக்கிற மாதிரி ஆயிரும்ல கல்வி வளாகங்கள்ல. அப்போ அதுதான் ஒரு தலைவன் எவ்வளையோ இப்போ அது மாதிரி தான் தொண்டனும் இருப்பாங்க. சீமான் அண்ணன் நாகரிகத்தோட நடந்துக்கிட்டாங்க. யாரையுமே அண்ணன் திரும்ப விமர்சிக்க கூடாது, அவங்கள விமர்சிக்க நம்ம கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு. அதே மாதிரி தான் விஜய் அவர்களையும் அவர் விமர்சிக்கல. ரெண்டு பேருமே சீமானை விமர்சிக்க ஆரம்பிச்சு வறண்ட இழுத்தாது இவங்க ரெண்டு பேரும் தான். இவர் நீ என்னத்தை புடுங்க போறேன்னு கேட்டு இவர் ஆரம்பிச்சு வச்சாரு. அதுல இருந்து தொத்திக்கிட்டது தான் அந்த பிரச்சனை. விஜய் என்ன செஞ்சாரு? இப்போ தமிழ்நாட்டில் சில பேர் ஊன்னு கத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அந்த அரசியல்லாம் நமக்கு சரி வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வறண்டை இழுத்து விட்ட விஜய். அங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு 7.5 நாட்டு சனி. கடைசியில் உங்களை டிவிக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாரு சீமான். சும்மாவே அவர் சொல்லவா வேணும், அவர் திமுகவுக்கே சிவதாண்டவம் காட்டிக்கிட்டு இருக்காரு. சொல்லவா வேணும். தலைவர்கள் நாகரிகம் மட்டும் இருந்தாருங்கன்னா தொண்டர்கள் நாகரிகம் மட்டும் தான் போவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னும் திருமாவளவன் வந்து பிறநாள் கொண்டாடிருக்காங்க, பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்கன்னு சொல்றீங்க, நல்லது, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. ஆமா, அவர் வந்துட்டார்ல, அவர் சமுதாயம் வெள்ளதோ இல்லையோ, அவர் கொள்கை வெள்ளதோ இல்லையோ. உங்களுக்கு விமர்சனம் முதல்ல இப்படி கூட செய்யலாம். அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு நினைக்கிறியா? ஒரு 10-15 லட்ச ரூபா வச்சுக்கோடா. சரி, ஒரு 20 லட்சம் வாங்கி வைங்களேன் தோராயமா. அந்த 20 லட்ச ரூபாய்க்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டனை வீடு இல்லாமல் எப்படி இருப்பேன்ல. இந்த பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்ம மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிகளில் அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து திருமா பிறந்த நாள் இல்லம் அப்படின்னு கட்டி கொடுத்துட்டு அதை ஒரு புகைப்படம் எடுத்து போட்டால் உலக தமிழர்கள் அம்புட்டு பேரும் உங்களை தலைவர் புகழ்வாங்க. தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு புரட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இந்த சிந்தனையெல்லாம் அண்ணனுக்கு இல்லாமல் பெரிய முன்னுதாரணம். அதான் சொல்கிறேங்க, அவர் எளிய அரசியல் பண்ண வந்தவர் சேர்ந்த இடம் சரியில்லாததுனால அவர் அந்த அரசியலை மாறி போய் நிற்கிறாரு. அது உமாயின் அண்ணன் சொன்னதை நம்ம ஏற்கத்தான் வேணும். இந்த திராவிடத்தில் போய் ஒரு குப்புறப்படுத்திருக்காருங்கிறதுலாம் ஒன்றும் மாற்றமாக சரணடைஞ்சிட்டார். அப்போ அந்த கட்சிகளில் பார்க்குற நிகழ்வுகளை பார்க்க போகும்போது ஸ்டாலின் கொண்டாடுறது, உதயநிதி ஸ்டாலின் கொண்டாடுறது, கனிமொழி கொண்டாடுறது, துர்கா ஸ்டாலின் கொண்டாடுறது எல்லாம் தான் பார்க்குறாரு. நம்ம நண்பர்களே கேட்குறாங்க, இவர் என்னையா சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பிறந்தநாள் கொண்டாடு, டான்ஸ் கச்சேரி மாநாடு மயிலாட மாதிரி வச்சு ஸ்டேஜ் வச்சு பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அது எல்லாமே திராவிட சித்தாந்தம். திராவிட கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரவங்க கரகாட்ட ஆடிட்டு இருப்பாங்க, டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்த வழிமுறை. கடவுள் இல்லைன்னு சொல்றான்ல, அவன் ஆக பெரிய ஒழுங்கினம்ங்க. அவனுக்கு என்ன இருக்குது? கடவுளுக்கு பயந்தாதானே முதல்ல நேர்மையா தற்கூரி ஒழுக்கமற்றவன் வரமுறையற்ற வாழ்க்கையை வாழ்றவன் அவன் தான் கடவுள் இல்லைங்கிற கொள்கையை கையில் எடுப்பான். ஏன்னு கேட்டா உலகத்துல உள்ள எல்லா தத்துவங்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அது கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ புத்த மதமோ எந்த கொள்கையா இருக்கட்டும், மனிதனை சமூக விலங்கில் இருந்து பிரித்து மனிதனை மனிதனாக்குறது, வரையறுக்கிறது, அவன் வாழ்வியலை செயல்படுத்துறது வந்து இந்த கொள்கை தான். இந்த மதமும் மார்க்கமும் தான். அப்ப அந்த இறைவனுடைய அச்சத்தையே ஒருத்தன் இல்லைன்றான். அவன் எப்படி இருப்பான்? தற்கொலை இருப்பான், சமுதாய சீர்கேடா தான் இருப்பான். அப்படித்தான் நம்ம பெரியாரை பார்க்கணும். பெரியாரில் வந்து
பெரியார் பெரியார் பெரியாருங்கிறாங்க. பெரியார் கடவுளை ஏற்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எந்த கட்டுக்கோப்புகளும் வாழ விரும்பல. அப்ப கட்டுப்பாடற்ற சுதந்திரம் ஆபத்தானது. தாந்தோன்றித்தனமா வாழணும்னு விரும்பிட்டாரு. முடியும். அப்படி ஒரு ஆளை தான் பெரியார் நம்ம பாக்குறோம். அவரை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப அப்படித்தான் அப்படித்தான் வரும். அப்படித்தான் வரும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. கடவுள் அதாவது சாதியை வைத்து மதங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. ஆனா தனி மனித வாழ்க்கையை வரையறுத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு கொள்கையை எடுத்தோம், புத்திசத்தை எடுத்தோ, இஸ்லாமியத்தை எடுத்தோ, முத்துராமலிங்க தேவரை எடுத்துக்கிறங்க. அவர் என்ன ஒழுக்க கேடான எந்த காரியத்தை ஈடுபடல. வாழ்க்கை முழுவ தூய்மை தான். அதுல சைனவம் வைணவம் எந்த கொள்கையுமே எடுத்துக்கலாம். அந்த கொள்கை தான் அவங்களை என்ன செய்யும்? ஒழுக்கப்படுத்தும், நெறிப்படுத்தும், வரமுறைப்படுத்தும், மக்கள் மத்தியில கண்ணியத்தை உண்டு பண்ண கொடுக்கும், தவறு செய்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அச்சம் ஏற்படும். அந்த இறையச்சம் வேணும். அந்த எந்த கட்டுப்பாடமற்ற சுதந்திரம் தான் பெரியார். நம்மள கடவுள் தண்டிக்காது அப்படின்னா எந்த பாவத்தையும் நம்ம துணிஞ்சு செய்வோம். அதனால பெரியார் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இறையச்சம் தக்குவான்னு சொல்லுவோம். பெரியார்டா இப்ப இது ஞான பழம் மரத்துல இருந்து விழுகுதுண்டா, பழத்தை அப்படியே சாப்பிட முடியாதுல. காம்பை எடுத்து போடணும், தோலை பிச்சு போடணும், உள்ள விதையை எடுத்து போடணும், சுத்தப்படுத்தி தான் சாப்பிடணும். சாப்பிடணும். பெரியார்னா நம்ம அப்படியே பெரியார் தூக்கி சாப்பிட முடியாதுல. நம்ம விட்டாளுங்களா? சரி, ரைட்டு. போர்வால் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வாழ்த்துக்கள். நாம் தமிழர்.